ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இட்லியும் பிரண்டை துவையலும் தான் செய்ய போகிறோம். காலையிலேயே பார்த்தீங்கன்னா நான் இட்லியை வச்சுட்டேன். இன்னும் சூப்பரான இட்லி ஒரு ஈடு அவிச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் பிரண்டைக்கு நான் துவையல் அரைக்கிறதுக்கு நான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு நான் பிரண்டையை பறிச்சுட்டு நான் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி நல்லா வெறும் சட்டியில் வதக்கி வச்சுட்டேன். பாருங்கள், அடுத்த ஈடு இட்லியும் நான் வச்சுட்டேன். இப்போ எடுத்து வச்சிட்ருக்கேன். துவையலுக்கு அங்கிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த ஈடு இட்லியை ஊற்றி வச்சுட்டு இப்போ நம்ம சட்னிக்கு நம்ம ரெடி பண்ணலாம். நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கினேன். கொஞ்சமாக உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். அது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக வரமிளகாய் போட்டுக்கினேன். வரமிளகாயும் போட்டு நல்லா நம்ம அந்த வரமிளகாயும் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம நல்லா வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பிரண்டை நம்ம ஃபஸ்ட்டு வெறும் சட்டியில் தான் நம்ம வதக்கணும். எதையுமே எண்ணெயெல்லாம் ஊற்றலை. அந்த பிரண்டையை நம்ம மறுபடியும் எண்ணெயில் போட்டு ஒரு ட்ரிப்பு வதக்கிட்டு அதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். அது நல்லா அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டுட்டு வதக்குவோம். தக்காளி அது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுத்த இட்லி வெந்துருச்சு. நம்ம இப்போ இட்லியை எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான மல்லிகைப்பூ இட்லி. ரேசன் அரிசியில் செஞ்ச இட்லி தான். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கடை அரிசியில் செஞ்சால் கூட இந்தளவுக்கு இட்லி வராது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பார்க்கும்போதே அப்படியே இவ்வளோ சாஃப்டாக சாப்பிடணும் போல் இருக்கு இல்லையா. அந்த இட்லி இப்போ வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதில் கொஞ்சமாக தேங்காய் பல்லாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த தேங்காயும் நம்ம அதில் போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அது வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி போட்டிருக்கேன். உப்பு போட்டாச்சு. நல்லா வதக்கிட்டு பாருங்கள், சூப்பரான துவையல் ரெடி ஆயிடுச்சு.